பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றி அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள், இமாம்கள், நடிகார்கள், குறிப்பாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த அக்கீதா வகுப்பினுடைய 6வது வகுப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பிஸ்மில்லா. அப்போ நம்ம கடந்த வகுப்புல அக்கீதாவுனுடைய கடந்த வாரத்துல அக்கீதாவுனுடைய பாடமாக ஷுருத்து லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ்னுடைய நிபந்தனைகள் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதுல 2 விஷயங்கள் பார்த்துருக்குறோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள் மொத்தம் 7. அதுல 2 விஷயங்களை மன்னிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படி சொன்னா, இல்மு, அறிவு. இல்முன்னு சொன்னா அறிவுன்னு அர்த்தம். 2வது யக்கீன், உறுதி. ஆரம்பமாக நம்ம இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கலிமானுடைய விளக்கத்தை பற்றி படிக்கும் பொழுது அதற்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை சரியாக புரிந்து அதன்படி நாம் அமல் செஞ்சா மட்டும்தான் என்ன செய்யப்படும், நாம் சொர்க்கத்துக்கு என்ன செய்ய முடியும், உள்ள போக முடியும் அப்படிங்கிறத கடந்த வகுப்புல நான் உங்களுக்கு நினைவூட்டிருந்தேன். அதோடு சேர்ந்து மட்டுமல்லாம ஏன் இந்த 7 நிபந்தனைகளை வைத்திருக்கிறாங்க, வெறுமனையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை சொன்னால் மட்டும் போதுமே, ஏன் இந்த 7 நிபந்தனைகளை வைத்திருக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நினைச்சிருக்கிறோம், நாம் நினைவூட்டிருக்கிறோம். உங்க எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது திரும்பி ஒரு முறை நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த 7 நிபந்தனைகளை முழுமையாக நம்ம அதை படிச்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் நம்ம என்ன செய்யும், ஒரு ரீகால் பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சரி. இப்ப நம்ம நேரடியாக பாடத்துக்குள்ள என்ன செய்யலாம், போகலாம். அப்ப முதலாவது விஷயம் என்ன அப்படி சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை யாரு சரியான முறையில பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்திற்கு செல்வதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். அத இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அழகா சொன்னாங்க இல்லையா, லா இலாஹா இல்லா என்று சொல்வதால் மட்டும் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்குள்ள போயிட முடியாது. அதற்குன்னு சில உரிமைகளும் கடமைகளும் இருக்கிறது. அதை யாரு சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த அடிப்படையில லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த கலிமானுடைய முதல் நிபந்தனை அல் இல்ம், அறிவு. அறிவு என்பது பொதுவான ஒரு விஷயம். அது இன்னைக்கு உலகத்துல எந்த ஒரு செயலை நம்ம செய்வதாக இருந்தாலும் கூட அதனுடைய அந்த இல்ம், அறிவு இருந்து நம்ம என்ன செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ செயல்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த செயல்கள் அனைத்தும் சும்மா ஏனோ தானோ செய்யல. அதை பற்றியான ஒரு தெளிவு நமக்கு இருக்குது. அதை பற்றியான அந்த அறிவு, அந்த கல்வி நமக்கு இருக்குது. அதனால நம்ம என்ன செய்றோம், ஒவ்வொரு செயலும் செய்யும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்றோம். அப்ப நம்முடைய இல்மு, நம்முடைய அந்த அறிவு செயல்பட்ட பிறகுதான் நம்ம நினைச்சு அதுல செயல்படுறோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்க லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவுல முதன்மையான ஒரு நிபந்தனையாக அல் இல்மு ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படி சொன்னா, முதன்மையான இல்மு என்பது படைத்தவனை பற்றியான அந்த இல்மு நமக்கு இருக்கணும்.
படைத்தவனை பற்றியான அந்த அறிவு முதல் நமக்கு இருக்கணும். அவனை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றியான அந்த தேடல் நமக்கு இருக்கணும். வெறுமனையாக கலிமாவை சொல்வதன் மூலமாக மட்டும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அந்த கலிமாவை சொல்லுகிற நேரத்தில் அதை ஏன் சொல்லுகிறோம், அந்த கலிமா எதை முன்னிறுத்துகிறது, பொத்தம் பொதுவாக ஏதோ சொல்றாங்க அப்படிங்கறதுக்காண்டி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏதோ சொல்லி தர்றாங்க அப்படிங்கறதுக்காக அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லிவிடவும் கூடாது. அதை பற்றியான அந்த இல்மு நமக்கு வேணும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதை பற்றியான இல்மு, யாரு வணக்கத்திற்குரியவன், உண்மையில வணங்கப்படுவதற்கு அல்லாஹ் மட்டும்தானா அப்படிங்கிற அந்த அறிவு நமக்கு வேணும். அதுதான் இஸ்லாம் முதன்மையாக இதை நினைச்சு வலியுறுத்தி சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த இல்மு இல்லாமல் ஒருவர் இந்த களிமாவை சொன்னாலோ, அல்லது இந்த இல்மு இல்லாமல் ஒருவர் இந்த களிமாவை சொல்லி மரணித்தாலும் அவர் சொர்க்கத்துக்கு என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதை பற்றியான தெளிவான இல்மு இருக்கணும். அதோடு சேர்ந்து வரக்கூடிய இன்னும் பல நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் இருந்தாதான் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்குள்ள நம்ம நிச்சய முடியும், போக முடியும். அந்த அடிப்படையில அப்ப முதலாவது அல்லாஹ்வை பற்றியான அந்த இல்மு நமக்கு வேணும். முதல் அம்சம் இது. அல்லாஹ்னா யாரு, அவன் எங்க இருக்கிறான், அவன் தான் அந்த உலகத்தை படைத்தானா, அவன் தான் அந்த உலகத்தில் உள்ளவற்றை படைத்தானா, அவன் யார், அவனை எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இல்மு நமக்கு வேணும். அதனாலதான் குர்ஆன் முதலாவது விஷயத்துல அறிஞர்கள் இதை வகைப்படுத்தி சொல்லும்போது இதை முதன்மையான ஒரு அம்சம் நமக்கு வச்சிருக்கிறாங்க. அப்ப இல்மு நம்ம சொல்லுகிறோம், வெறுமனையாக நாவால் மட்டும் அதை நிச்சயம் கூட சொல்லிடக்கூடாது. அதை புரிந்து சொல்லணுங்கிறது தான் இதனுடைய முதல் அம்சமாக இருக்கிறது. 2வது, சொன்னா மட்டும் பத்தாது, அதுல உறுதியாக இருக்கணும். அல் யக்கீன், அதுல உறுதி நம்மட்ட என்ன செய்யணும், இருக்கணும். உண்மையிலே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லைங்கிற அந்த உறுதி இருக்கணும். அதுல எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. நாம் கடந்த வகுப்புல வசனங்களை நம்ம மேற்கோள் காமிச்சு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு. நிச்சயமாக உண்மையான இறை விசுவாசிகள் யார் என்றால், அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை நம்பிய பின்னர் அது பற்றி எந்த ஒரு சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அப்போ 2வது விஷயம், சந்தேகம் வரக்கூடாது, உறுதியாக இருக்கணும். அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை தவிர வேற யாரும் இல்லைங்கிற உறுதி இருக்கணும். இந்த உறுதியான நிலையோடு யார் இந்த சாட்சி சொல்றார்களோ, இந்த உறுதியான நிலையோடு யார் அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ அவர் சொர்க்கம் செல்லுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இது 2 அம்சங்கள் கடந்த வகுப்புல நாம் பார்த்திருக்கோம். அப்ப இன்றைய வகுப்பினுடைய 3வது அம்சம் என்ன அப்படி சொன்னா, ஏற்றுக்கொள்ளுதல். முதல்ல நம்முடைய அறிவுக்கு தெரிகிறது, அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன்கிறத நம்முடைய அறிவை கொண்டு நம்ம நினைச்சிரோம், அதை நம்புறோம். 2வது, அந்த விஷயத்துல எந்த சந்தேகம் கொள்ளக்கூடாது. 3வது, அதை அப்படியே மனப்பூர்வமா என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பேர் அரபில் அல் குபூல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். நாவால் சொல்வதல்ல, வெறுமனையாக நாவால் சொல்வது மட்டும் கிடையாது, அதை உள்ளத்தால் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறுக்க கூடாது. குர்ஆனுடைய வசனம் 37வது அத்தியாயத்தினுடைய 35, 36. இது மக்கத்து முஷ்ரிக்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம். இது நாம் பொதுவாக சில வகுப்புகள் நாம் கற்றிருக்கிறோம். என்ன விஷயம்னா, மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாம இருப்பதற்கான காரணம் அவர்கள் பெருமை அடிச்சாங்க, தற்பெருமை கொண்டாங்க, அவங்க ஆணவம் கொண்டு என்ன செஞ்சாங்க, மறுத்தாங்க, ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க, நம்புனாங்க. அந்த மக்களிடத்துல போய் கேளுங்க நபியே, வானங்களையும் பூமியும் படைத்தது யாருன்னு கேட்டா அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் தான் சொன்னாங்க. ஆனா ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. ஆனா இங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனையுடைய 3வது அம்சம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகிறான். இன்னஹும் கானு இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ், அவரிடத்தில் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று அவர்களுக்கு கூறப்பட்டால்,
யஸ்தக்பிரூன வ யக்கூலூன அஇன்னா, அவர்கள் பெருமை அடித்தவர்களாக அந்த மக்கள் இருந்தாங்க. இன்னும் சொல்லி காட்டுறான் அல்லாஹ், அப்படியே வரிசையா சொல்றான் பாருங்க. நபிய பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஒரு பைத்தியக்காரர் கவிஞ்சிருக்கா, நாங்கள் எங்கள் தெய்வங்களை கைவிட்டு விடுகிறவர்கள் அல்ல" அப்படிங்கிறாங்க. ஒரு பைத்தியக்கார கவிஞருக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய தெய்வங்களை கைவிட்டு விடக்கூடிய மக்கள் நாங்கள் இல்லை என்று சொன்னாங்க. அப்போ அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்புனாங்க. வானங்களையும் பூமியையும் படைத்ததான் அல்லாஹ் என்று நம்புனாங்க. ஆனா ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. ஏன் அப்படி சொன்னா, அது அவருடைய அந்த வணக்கம், அவர்கள் இந்த சிலைகளுக்கு செய்யக்கூடிய அந்த வணக்கம் வந்து அவங்கள என்ன செஞ்சுச்சு, அப்படியே மாற்றிருச்சு. அந்த இன்னைக்கு இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாருடைய உள்ளத்திலுமே இறைவன் ஒருவன்ங்கிற அந்த சிந்தனை உண்டு. எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் அந்த சிந்தனை ஏற்படுத்தியிருக்கிறான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம அக்கிதானுடைய ஆரம்ப வகுப்புல படிச்சிருந்தோம். உலகத்துல பல பல பில்லியன் கணக்கான மக்கள் இறைவன் ஒருவன் இருக்க நம்புறாங்க. அதே நேரத்துல பல மில்லியன் கணக்கான படித்த அறிஞர்களும் இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு நினைச்சுறாங்க, நம்புறாங்க. உலகத்திலுள்ள படைப்புகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான படைப்புகளும், சில அமைப்புகளும் பார்த்தோம்னா, அதை வச்சு பார்க்கும் பொழுது இதுக்கு ஒரு படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உள்ளம் ரீதியா நம்ம என்ன செஞ்சுறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். இது எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். நீங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவர்ட்ட போய் கேட்டா கூட, இறைவன் எத்தனைன்னு கேட்டு பார்த்தா, இறைவன் ஒருத்தன் தான் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க, பதில் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம அதுல கொஞ்சம் கொஞ்சம் அ உ உள்ரங்கமாக கொஞ்சம் இறங்கி நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஒவ்வொருவருடைய கஷ்டங்கள்லயும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, "இறைவா" அப்படிங்கிற அந்த சொல்லு தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தன் வந்து ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற மியூட்ல போடக்கூடிய ஆளுக்கு கிளாஸ்க்கு வந்துட்டீங்கன்னா, அவங்க இத மியூட்ல போட்டுக்கோங்க நீங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்கள் ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய தன் நிலத்துல வந்து இப்ப விவசாயம் பண்றான் அவன். ஆனால் அவன் எதை வச்சு விவசாயம் பண்றான்னு சொன்னா, மழை எதிர்பார்த்த வண்ணமாக ஒருத்தன் விவசாயம் பண்றான். ஆனால் அவன் நினைச்ச மாரி மழை வரல. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? விதைகள நட்டிட்டான். விதைகள விதைச்சுட்டான். ஆனா மழை வரல. ஆனா அந்த நேரத்தில் மழை பெஞ்சு தான். அப்ப மழை பெய்யக்கூடிய ஒரு காலம் தான் அது. ஆனால் மழை பெய்யல. அவன் என்ன செய்வான்? அந்த நேரத்துல அவன் எத்தனையோ சிலைகள கடவுளாக எடுத்து வணக்க வழிபாடுகள் செய்யலாம். இன்னும் குறிப்பா சொல்லப்போனா நெறைய இந்த குலதெய்வங்கள்னு சொன்ன அடிப்படையில நெறைய பேர் மக்கள் நினைச்சு இன்னைக்கு வழிபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ தெய்வங்கள் நினைச்சு அவன் வழிபட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் கண்களுக்கு முன்னாடி அவனுடைய வீடுகள்ல இந்த மாரியான சிலைகள், கற்கள் வணங்கப்படுறத பார்க்கிறோம். இவைகளெல்லாம் இருந்தாலும் கூட, அவன் அந்த கஷ்டமான நேரத்தில் அந்த கஷ்டமான நேரத்துல வந்து, "இறைவா, என் மீது கருணை காட்டு." இப்படித்தான் சொல்லுவான். இன்னும் சொல்லப்போனா அந்த கடல்ல வந்து பயணிக்கக்கூடிய மக்கள் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான் பாருங்க. கடலில் அவர்கள் பயணிக்கும்போது, கடல் அலைகளும், காற்றுகளும் மாறி, மாறி அவரை அடிக்கும் பொழுது, அவங்க அலைக்கழிக்கப்படுறாங்க. கப்பல் கவிழ்ந்து விடுமோங்கிற பயம் அவங்களுக்கு வருது. அந்த மாரி நேரத்துல, அந்த மக்கள் யார கூப்பிடுவாங்க தெரியுமா? "இறைவா எங்கள காப்பாத்து." அந்த நேரத்துல அந்த கப்பல்ல பயணிக்கக்கூடிய என்ன ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரிதான். அப்போ உள்ளத்தில் ஒரு சிந்தனை அங்க வருது. கஷ்டம், ஒரு கவலை, ஒரு நெருக்கடி, ஒரு ஆபத்து என்கிற நேரத்துல அவன யார கூப்பிடுறான்னா, "இறைவா எங்கள காப்பாத்துன்னு" தான் கூப்பிடுறான். அப்ப இந்த உணர்வு என்பது எல்லாருடைய உள்ளத்திலுமே ஊட்டப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆன்லயே கேட்கிறான் அத. "நான் உங்களுடைய இறைவன் அல்லவா?" அப்படி கேட்கிறான். நம்ம எல்லாரும் சொல்லிட்டோம். "காலு" நம்ம எல்லாரும் சொல்லியாச்சு. "ஆமா, பலா நீ தான் எங்களுடைய இறைவன்" சொல்லி எல்லாரும் சொல்லிட்டோம். அப்ப அந்த உணர்வு எல்லாருடைய உள்ளத்திலும் அது விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த இறைவனை பற்றி நாம் அந்த மக்கள்ட்ட சொன்னா, இன்னைக்கு என்ன செய்றாங்க? ஏற்க மறுக்கிறாங்க. அப்ப அந்த ஏற்க மறுக்க காரணம் என்ன அப்படி சொன்னா, அவர்கள் அந்த விஷயத்துல ஷைத்தான் என்ன செஞ்சுட்டான்? அவர்கள வழி எடுத்து வச்சிருக்கிறான். ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இதான் அன்னைக்கும் மக்கத்து காஃபிர்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்ட்ட போய் வானங்களும் பூமியும் படைச்சது யாருன்னு கேட்டா, அல்லாஹ்ன்னு சொன்னாங்க. ஆனா அந்த இறைவன வணங்குங்கன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டேன்ட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. அப்ப நாம் படிக்கக்கூடிய நாம, முதல் விஷயம் அல்லாஹ்வை பற்றியான அந்த இல்மு நமக்கு இருக்குது. அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் நம்ம உறுதியா நம்புறோம். 3வது விஷயம் நம்ம என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை மறுக்கக் கூடாது.
இந்த விஷயத்துலதான் இன்னைக்கு இஸ்லாமும் ஏனைய மதங்களும் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது, வேறுபட்டு கொண்டிருக்கிறது. நாம் சரியான கொள்கையில இருக்கோம்ங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இது. உண்மையிலே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். அவன் தான் வானங்கிளி பூமியும் படைத்தான். அவனைத்தான் வணங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நாம் என்ன செய்றோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது மனப்பூர்வமாக, உளப்பூர்வமா அதை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நாம் சரியான கொள்கையில இருக்கோம்ங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ஆனா இந்த விஷயம் இஸ்லாம் அல்லாதவர்கிட்ட கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, அ இஸ்லாத்திற்கு முன்னாடி அருளப்பட்ட வேதங்களை பின்பற்றக்கூடிய வேதக்காரர்கள்ட்ட நீ கேட்டு பார்த்தாலும், அங்கேயும் என்ன இருக்குது? வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எந்த இறைவனை பற்றி எந்த தூதர் அனுப்பப்பட்டாரோ, அந்த தூதர் என்ன ஆக்கிட்டாங்க இன்னைக்கு? இறைவனாக இன்னைக்கு வழிபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. யாரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க? எந்த இயேசு கிறிஸ்து யாரை அ பிதா என்று சொன்னாரோ, அந்த கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அப்ப யார கர்த்தராக்குறாங்க? இயேசுவ கர்த்தராக்குறாங்க. அப்ப அதற்கு முன்னாடி வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் யூதர்கள். அவர்களும் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வ மறுக்கிறாங்க. அல்லாஹ்வை பற்றி சொல்ல வந்த தூதரை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா யார மறுக்கிறாங்க? அல்லாஹ்வ மறுக்கிறாங்க. இந்த மறுத்தல் என்பது நம்மட்ட இருக்கக்கூடாது. இந்த பெருமை என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அப்போ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தில் 37 அத்தியாயத்தினுடைய 35, 36 இந்த வசனத்த அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் பெருமை அடித்ததை போன்று நீங்க என்ன செஞ்சிராதீங்க, பெருமை அடிச்சிராதீங்க. எல்லாம் தெரியுது. ஆமா வணக்கத்திற்கு அல்லாஹ் தான். அல்லாஹ் தவிர வேற யாரும் கிடையாது. அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நம்புறோம் நாம. அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்பிக்கை மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம வந்து அ தாவா களத்துல போய் இன்னைக்கு நெறைய மக்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறோம். என்ன சொல்லிக் குடுக்குறோம்? தாவானுடைய இந்த அக்கீதா பாடத்த பொறுத்தவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிந்து கொள்ளணும். அக்கீதா என்பது என்னுடைய கொள்கையை நான் வந்து சரியாக அமைத்துக் கொள்வதற்கு மட்டும் அக்கீதா நான் படிக்கல. அது முதல் விஷயம் விளங்கிக்கணும் நீங்க. நல்லா விளங்கிக்கோங்க. அக்கீதா வந்து என்னுடைய கொள்கையை நான் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன். அதனால என்னுடைய கொள்கையை தெரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும் படிக்கல. நான் இருக்கிற கொள்கை சரியான கொள்கை தான். நான் இருக்கிற கொள்கை சரியான கொள்கை தான். தெரிந்து கொள்வது மட்டுமல்லாம, அதுல உறுதியாக இருந்து, அதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. அதான் அக்கீதா. ஏன் அக்கீதா வந்து இஸ்லாமிய சமூகத்துல வலியுறுத்தப்பட்ட ஒரு கல்வியாக அமைக்கப்பட்ட காரணம் என்ன? நம்ம நம்ம முஸ்லிமர் கடமை ஒவ்வொரு முஸ்லீம் இத படிச்சாகணும் அப்படிங்கிறதால அது மட்டும் கிடையாது. அதை தாண்டி நான் இருக்கிற கொள்கை சரியான கொள்கை. இந்த கொள்கையை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கொள்கையை என்னோட நான் வச்சுக்கிறேன். மத்தவர்களுக்கு நினைச்சு நான் சொல்லணும். அப்போ அதற்காக வேண்டியது நம்ம படிக்கிறோம். இது ஒரு தாவா. அக்கீதா என்பது ஒரு தாவா. அப்ப இந்த விஷயத்துல இன்னைக்கு தாவா களத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய மக்கள்ட்ட நம்ம பேசக்கூடிய விஷயம். அதெல்லாம் இஸ்லாத்தோட சிறப்புகளோ, முஸ்லிம்கள் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க அதெல்லாம் 2வது பட்சம். முதல் விஷயம் இறைவனை பற்றிய நினைவூட்டல் இருக்கணும் அவங்களுக்கு. இறைவன்னா அல்லாஹ் ஒருத்தன் தான். அத மக்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு நம்ம பல இடத்துல போய் இன்னைக்கு தாவா களத்த செய்றோம். பல மக்களுக்கு அத நினைவூட்டுறோம் அந்த மக்களுக்கு. ஏங்க நீங்க உண்மையிலேயே உங்கள என்னை படைச்ச இறைவன் ஒருத்தன் தானங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுல்ல. தெளிவா நம்ம அவங்களுக்கு என்ன எடுத்து சொல்றோம். எல்லா மக்களும் ஆமா, ஆமா, ஆமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா உண்மையிலே இறைவன் ஒருத்தன் தான். உண்மையிலே இறைவன் ஒருத்தன் தான். அப்ப இது எல்லாருமே அத என்ன செய்றாங்க? கேட்டுக்கொள்றாங்களே தவிர, என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அப்ப நம்ம கலிமாவை மொழிகிறோம்ன்னு சொன்னா, அத மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். இது 3வது அம்சம். இது 3வது அம்சம். குர்ஆனுடைய வசனத்த பாருங்க. ஆ ஏற்றுக்கொள்ள மறுத்த ஒரு நிலையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். யாரெல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ, அவர்கள பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசி காட்டுறான் பாருங்க. 2வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனம். இந்த வசனத்திலும் அல்லாஹ் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ, குர்ஆன்ல இன்னொரு வசனம் வருது. அந்த வசனம் வந்து எனக்கு ஞாபகம் இல்ல. இன்ஷா அல்லாஹ் அது நான் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதுல போஸ்ட் போட்டு விடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அல்லாஹ் வந்து ஒரு வசனத்த சொல்றான். காலத்துல ஆராப் அந்த மக்கள் சொன்னாங்க, "நாங்கள் ஆமன்னா நம்பிக்கை கொள்கிறோம்" அப்படின்னாங்க. அல்லாஹ்வ நாங்க நம்பிக்கை கொள்கிறோம்னு சொன்னாங்க. சில முனாஃபிக்கீன்களும் அந்த வார்த்தைய சொன்னாங்க. எப்படி? நாங்கள் அல்லாஹ்வை என்ன செய்றோம்? விசுவாசிக்கிறோம். இந்த வசனம் நம்பர் எனக்கு வந்து சரியா அ ஞாபகம் வரல. இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்றேன்? அது நாம ஞாபகம் வந்துச்சு இன்ஷா அல்லாஹ் குரூப்ல போட்டு விடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? எடுத்து போட்டு விடுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் அங்க பேசும்பொழுது சில முனாஃபிக்கீன்களும் நாங்கள் என்ன செய்றோம்? அல்லாஹ்வை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்பிக்கை கொள்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான் அவங்கட்ட? நீங்க என்ன செய்யாதீங்க? ஆமன்னா சொல்லாதீங்க. அஸ்லம்னான்னு சொல்லுங்கன்னான். நீங்க நம்பிக்கை கொண்டோன்னு சொல்லாதீங்க. நாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லுங்க அப்டின்னான். அப்ப இதுல என்ன வித்தியாசம் அப்டின்னா, நல்லா விளங்கிக்கோங்க. இஸ்லாத்துல இதுல என்ன வித்தியாசம்னா,
உளப்பூர்வமாக என்ன செய்யலாம், அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலாம். அவ்வளவுதான். வெறுமனையாக நாங்கள் இஸ்லாமியர்களாக நினைச்சுக்கிட்டாங்க, காட்டிக்கிட்டாங்களே தவிர, இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. நம்ம சமூகத்திலேயே, முஸ்லிம்களிலேயே நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. வெறும் முஸ்லிமாகத்தான் இருக்கிறாங்க. முஃமினாலாம் கிடையாது. நம்பிக்கையின் பிரகாரம் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கிறோங்கிற அடிப்படையில கிடையாது. முஸ்லிமாக நாங்க இருக்கிறோம் அப்படித்தான் காட்டிக்கிறாங்களே தவிர, அல்லாஹ்வை உண்மையாக விசுவாசம் கொண்டு, அல்லாஹ்வை உண்மையாக ஏற்றுக்கொண்ட மனதோடு இங்க யாரும் என்ன செய்யல? இல்ல. அதான் விஷயம் இன்னைக்கு. இன்னைக்கு ஏன் நம்ம சமூகத்துக்குள்ள ஷிர்க்குகளும், பித்ஆத்துகளும் இந்த மாதிரியான வழிகேடுகள் இன்னைக்கு நம்ம சமூகத்துக்குள்ள உருவாகி இருக்குன்னு சொன்னா இதான் காரணம். இதப்போ மாற்று மதத்தோருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அவன் ஒருவன் தான். அவனை தவிர வேறு யாருமே கிடையாதுங்கிற விஷயத்துல அவனை ஒருமைப்படுத்தி அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 3ஆம் அம்சம். லா இலாஹ கலிமா நம்ம சொல்லும் பொழுது, அதை உளப்பூர்வமாக எப்படி இஹ்லாஸான அடிப்படையில அவன் ஒருவன் தான் அப்படிங்கிற விஷயத்துல நாம் அவனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 3ஆம் அம்சம். இந்த அடிப்படையில இந்த கலிமாவை சொன்னால்தான் அந்த கலிமா நமக்கு நிச்சயம் பிரதிபலத்தை ஏற்படுத்தும். ஓகேவா? இது 3ஆம் அம்சம். 4வது சொல்றான் பாருங்க. இன்கியாத் அப்படின்னா கட்டுப்படுதல். இப்ப நம்ம அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல உறுதியாக இருக்கிறோம். 3வது நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம். 4வது விஷயம் என்னன்னா கட்டுப்படுதல். கட்டுப்படணும். இந்த கலிமாவை மொழியக்கூடிய நாம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம், அதுல எந்த சந்தேகம் கொள்ளாம இருக்கக்கூடிய நாம், இதுல அப்படியே அந்த கலிமாவுக்கு நாம் கட்டுப்படணும். அந்த கலிமா எதெல்லாம் நமக்கு சொல்லுகிறதோ, அத அப்படியே நம்ம நினைச்சு கட்டுப்பட்டு நடக்கணும். குர்ஆனுடைய வசனம் பாருங்க. 39வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு. உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கே முற்றிலும் கட்டுப்படுங்கள். 39வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். அதே போல 4வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனம். இந்த 2 வசனத்திலும் பாருங்களேன். அல்லாஹ் சொல்லும்போது வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்கள் இறைவன்பால் நீங்க நினைச்சிருங்க, திரும்பிருங்க. வ அஸ்லிமு லஹு, அவனுக்கே முற்றிலும் நீங்க நினைச்சு கட்டுப்படுங்க. அப்ப கட்டுப்படுதல் என்பது களப்பற்ற முறையில அல்லாஹ்வுக்கு நம்ம நினைச்சு கட்டுப்படணும். புரிஞ்சுங்களா? கட்டுப்படுதல் என்பது செயல்களின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நம்ம நினைச்சு கட்டுப்பட்டு நடக்கணும். இதற்கு உதாரணத்தை அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்றான். இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 125 வசனம். எப்படி கட்டுப்படணும்? யார மாரி கட்டுப்படணும்? அந்த வசனம் 4வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹு லில்லாஹ் வஹுவ முஹ்ஸினுன் வத்தபி மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹிம் நபி பாருங்களேன், வரலாற்றுல நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. நாம் தெரியும் நமக்கு. குர்ஆன்ல கிட்டத்தட்ட பார்த்தா 25 நபிமார்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது. அது அல்லாத 1,24,000த்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அதுல தூதர்கள் உட்பட, ரசூல்மார்கள் உட்பட. அப்போ இந்த அத்துணை நபிமார்களும் அவர்களுக்கு சில சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரே ஒரு நபி மட்டும் அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய உற்ற தோழராக நபி இப்ராஹிமை அல்லாஹ் ஆக்கிக் கொண்டான் அப்படிங்கிற ஒரு நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஏன் அவரை எத்தனை நபிமார் வந்திருக்கிறாங்க? எல்லா நபிமார்களும் ஒரு செய்தித்தானே சொல்ல வந்தாங்க. எல்லா நபிமார்களும் ஒரு செய்தித்தானே சொல்ல வந்தாங்க. அப்போ எல்லா நபிமார்களையுமே அல்லாஹ் உற்ற தோழரா ஆக்கிக் கொள்ளலாமே. ஏன் இப்ராஹிம் நபியை மட்டும் அல்லாஹ் உற்ற தோழரா ஆக்கிக் கொண்டான்? காரணம் என்ன அப்படி சொன்னா, இப்ராஹிம் நபியை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஒரு முன்னுதாரணத்தை காட்டுகிறான். கட்டுப்படுதல் என்பது இப்ராஹிம் நபியை போன்றான ஒரு கட்டுப்பாடு நம்ம இடத்துல இருக்கணும். நீங்க இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறு படித்திருந்தால் தெரியும். எல்லா இடங்களிலுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு அப்படியே கட்டுப்படுதல் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. கட்டுப்படுதல் என்பது பாடம் எங்கிருந்து படிக்கணும்னா இப்ராஹிம் வீட்டு தான் படிக்கணும். உலகத்தில் அப்படி யாரும் இன்னைக்கு இருந்துட முடியாது. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்றேனே. இப்போ உதாரணத்துக்கு இந்த சம்பவம் என்னன்னா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மனைவி. முதல் மனைவி பேரு யாருக்கா தெரியுமா? ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறோம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். முதல் மனைவி பேரு சாரா அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம். 2வது மனைவி பேரு ஹாஜரா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம்.
சரி. சுமையாவே சொல்லுங்க. அவங்க தான் மைக் ஆன் பண்ணிட்டாங்க. முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தையுடைய பேர் என்ன? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தை பேர் என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சரி. இதுல எந்த குழந்தை முதலாவது பிறந்துச்சு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். யார் இஸ்மாயில் அது அலைஹிஸ்ஸலாம். சொன்னது? இஸ்மாயில் சொன்னது யாரு? அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல பிறந்தாங்க. சரி. மைக் ஓகே, மைக் ஆஃப் பண்ணிருங்க. நான் இனிமேல் தனிப்பட்ட முறையில் கேட்கணும். மைக் ஆஃப் பண்ணிருங்க. ஃபரீதா பேகம். ஓகே. சார் ஆஃப் பண்ணிருங்க. மைக் ஆஃப் பண்ணிருங்க. அப்ப முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை பேரு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பிறந்த குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பிறந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் குழந்தை பிறப்பு என்பது முதலாவது குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பிறக்கிறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக முதல் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அப்ப முதல் மனைவிக்கு என்ன சில குழந்தை இல்ல, பிறக்கல. அப்ப வரைக்கும் குழந்தை பிறக்கல. அப்ப அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் நினைச்சு ஒரு மனக்கசப்புகள் வருது. கருத்து வேறுபாடுகள் சொல்றதை விட மனக்கசப்புகள், ஒரு சங்கடம் வருது. அதை இப்ராஹிம் நபி உணர்ந்துக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு பெரிய ஒரு கௌமை உருவாக்குவதற்காக வேண்டி இப்ராஹிம் நபிக்கு ஒரு கட்டளை இடுறான். நீங்கள் உங்களுடைய இஸ்மாயில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அழைத்துக் கொண்டு நினைச்சீங்க மக்காவுக்கு போங்க அப்படின்னு நினைச்சிடான். அல்லாஹ் ஒரு கட்டளை போடுறான். அவங்க அழைச்சிட்டு போறாங்க. அந்த பலஸ்தீன்ல இருந்து மக்காவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்ப மக்கான ஒரு நகரமே கிடையாது. அது வெறும் பாலைவனம். உதாரணம் சொல்ல போனா ஜசீரத்துல் அரபுன்னு சொன்னாலே பொட்டல் பூமி, பாலைவனம் சொல்லுவாங்க. அங்க இப்ராஹிம் நபி வருவதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன கிடையாது அங்க? எந்த வீடும், எந்த ஒரு விளைச்சலும் எதுவுமே கிடையாது. அது ஒரு பொட்டல் பூமி, ஒரு என்ன சொல்றது, ஒரு பாலைவனம், எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? உங்களுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு பிள்ளை என்ன செஞ்சுக்கோங்க, அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கட்டளை. அழைச்சிட்டு வர்றாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய காபா இருக்கா இல்லையா? அங்க தன்னுடைய மனைவியையும் பிள்ளை என்ன செய்றாங்க, விடுறாங்க. மனைவி கேட்கறாங்க, என்னங்க இங்க ஒண்ணுமே இல்லையே, எந்த ஒரு வாழ்வாதாரக்கான வசதியும் கிடையாது, உண்பதற்கான உணவு இருக்கிற இடமும் கிடையாது, இங்க விட்டுட்டு போறீங்க. நாங்க எப்படி ஒரு பச்சை குழந்தை, அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சை குழந்தை, அவங்க கை குழந்தை, இங்க விட்டுட்டு போறீங்களே, நாங்க எப்படி இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அப்படி அமைதியா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்றாங்கன்னா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா கேட்கறாங்க. உண்மையிலேயே சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய வாழ்க்கையோட நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் நினைச்சு ஒப்பிட முடியாது. அப்படியாவது நம்ம இருந்திருக்க முடியாது. இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம். நீங்க எல்லாம் இப்ப பெண்களா இருக்கிறதுனால நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கிறோம், நம்ம இப்படிலாம் இருக்கிறோமாங்கிறதுக்காண்டி இந்த உதாரணம் சொல்றேன் நான். அவன் கேட்கிறேன், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இப்ராஹிம் நபி சொன்ன ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய கட்டளை தான், அவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்லல. அடுத்த ஒரு வார்த்தை, எந்த வார்த்தையும் பேசல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அப்படி அமைதியாயிட்டாங்க. அப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு கட்டளை விதிச்சிருக்கான்னு சொன்னா அதுல நன்மை இருக்கும் அப்படிங்கறது அவங்க விளங்கிக்கிட்டாங்க. அதெல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா, அந்த லெக்கில் நினைச்சிட்டாங்க. இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தையை விட்டுட்டு போயிட்டாங்க. தூரத்துல ஒரு கண்ணு கெட்ட தூரத்துல ஒரு பாறைக்கு பின்னால இருந்து தன்னுடைய மனைவி மக்களுக்காண்டி பிரார்த்தனை பண்றாரு. அல்லாஹ், உன்னுடைய கட்டளையின் பிரகாரமே எந்த ஒரு வாழ்வாதாரம் இல்லாத ஒரு பொட்டல் பூமியில என் மனைவியின் பிள்ளை நான் விட்டு வந்திருக்கிறேன். நீதான் அவர்களுக்கு பொறுப்பாளின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீதான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க, போயிட்டாங்க. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். நல்லா விளங்கிக்கோங்க. இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையை எங்கேயா பார்க்க முடியுமா? உங்களுடைய கணவன்மார்கள் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு, இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு வந்தா, நமக்கு அங்க என்ன நடக்கும்? அங்க ஒண்ணும் பேச மாட்டோம். நீ வீட்டுக்கு வா ராஜா, அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன். அங்க இருக்கு உனக்கு கச்சேரி நம்ம சொல்லுவோம். இதான் நம்முடைய வாழ்க்கை யதார்த்தம். அப்படித்தானே? அங்க வச்சு எதுவும் பேச மாட்டோம். அங்க அமைதி. அப்ப நம்ம விளங்கிக்கிருவான், இன்னைக்கு வீட்டுக்கு போனா எனக்கு சோழி முடிய போற அர்த்தம், அவ்வளவுதான். இன்னைக்கு வீட்டுக்கு போனா நம்ம நினைச்சு இன்னைக்கு கதை கந்தலாக போகுது, என்ன ஆகுன்னு தெரியலையே, எத்தனை சட்டி பணம் உருளை போகுன்னு தெரியலையே, நம்ம என்ன செய்வோம்? நம்மால யோசிப்பான். ஆனா இந்த அந்த அந்த லெக்கில பொறுமைங்கிற அந்த மனப்பக்குவம் இல்ல, மாஷா அல்லாஹ். யாருக்கு அந்த அந்த பொறுமைங்கிற அந்த ஆற்றல் எல்லாம் கொடுத்திருந்தா அவங்க தான் நினைச்சுவாங்க, பொறுமையா இருப்பாங்க. என் கணவர் தானே, போயிட்டு வருவார், போயிட்டு வரலாம் அப்படிமா. இது சம்பவம் சொல்லும் போது எனக்கு எங்களுடைய ஆசிரியர் ஞாபகத்துக்கு வர்றாரு. சுப்ஹானல்லாஹ், எப்படி அவங்க மனைவி இருந்திருக்கிறாங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன்.
அதாவது நீங்க பெண்கள் அப்படிங்க சொல்றாரு நானு. அவங்க வந்து ஒரு தடவை தன்னுடைய மனைவியை கூட்டு தன்னுடைய ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஊருக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு வீட்டுக்கு நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அது. அப்ப என்ன செய்றாங்கன்னா, இவரு மனைவியோட போயிருக்கிறாங்க, அவர் மறந்துட்டாரு. அவங்க மனைவி முன் சீட்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன செய்றாங்க, பின்னாடி பஸ்ல பின் சீட்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டாங்க. இறங்கி ஒரு வாட்டி நடந்து போயிட்டாங்க. இவங்க மனைவி இறங்கி பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. இவருக்கு அந்த யோசனையே இல்ல. இறங்கி அவர் பாட்டுல வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போகும்போது தான், "என்ன மருமகனே, நீங்க மட்டும் வர்றீங்க. என் புள்ள எங்கன்னு கேட்டிருக்கிறாங்க." அப்பதான் அவருக்கு யோசனை வருது. திருப்பி எங்க போறாரு? பஸ் ஸ்டாப் போறாரு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நினைக்கிறேன். அவரு போறாரு. போய் பார்த்தா அவங்க மனைவி அங்கேயே நிக்கிறாங்க. எங்கேயுமே போகல. அவங்களுக்கு வீடு தெரியும். அவங்க வீட்டுக்கு நடந்து வந்துரலாம். ஆனா என்ன செய்யல? போகல. அந்த லெக்கிலேயே நிக்கிறாங்க. அவரு சொல்றாரு. எதுக்கு இந்த சம்பவத்த சொல்றேன்னா, இப்படியும் நம்ம சமூகத்துல சில பெண்மணிகளும் உண்டு. கணவனுடைய கட்டளை, கணவன் அழைச்சிட்டு போகல அவ்வளவுதான். ஆனா இன்னும் சில பெண்களும் உண்டு. என்னது? அவர் வரட்டும். அவர் வந்து கூட்டு போகட்டும். அப்படிங்கிறத நிலையில சில பெண்களும் உண்டு. ஏன் இத சொல்றேன்னா, இன்னைக்கு நம்முடைய நிலைமை அதுதான். ஒன்றுமே ஒரு இடத்துல புதுசா ஒரு இடத்துல போய் நான் விட்டுட்டேன்னு சொன்னா, விட்டு இந்தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, கொஞ்சம் லேட்டா போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு. உதாரணத்துல ஒரு ஒரு நீங்க ஒரு பூங்காவுக்கு போறீங்க, அல்லது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறீங்க. அங்க சாப்பாடு வாங்குறதுக்கோ, ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கோ, உங்களுடைய வீட்டுக்காரர்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, இங்க நமக்கு என்ன வந்துரும்? எரிச்சல், கோவம் வருதா வரலையா? எல்லா மக்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க. கண்களுக்கு முன்னாடி எந்த ஆபத்து இல்லன்னு தெரியுது. ஆனா என்ன வருது நமக்கு? எரிச்சல் வருதா இல்லையா? எல்லாரும் இருந்தும், பக்கத்துல துணைக்கு எல்லாரும் இருந்தும் கூட, போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்தாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தாங்கிக் கொள்ள மாட்டோம். ஆனா, இப்ராஹிம் நபியுடைய அந்த அவங்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், எந்த மனிதரும் இல்ல, எந்த உணவும் இல்ல, யாருமே இல்லாத பூமி, பொட்டல் பூமி. உணவு கிடைக்குமா? கிடைக்காதாங்கிற அந்த சந்தேகம். அப்படியான இடத்துல தன்னுடைய மனைவி விட்டுட்டு போறாங்க. மனைவியும் அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு கேட்ட உடனே ஆமா அப்படின்னாங்க. இதுல இதுல என்ன விஷயம்னா, இறைவன் ஒரு கட்டளையை அங்க இடுகிறான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வைக்கல. கேட்டிருக்கலாம்ல. யா அல்லாஹ் இதுல ஒன்றுமே இல்லையல்ல. இங்க எப்படி என்னுடைய மனைவி மக்கள விட்டுட்டு போவேன்? கேட்கலாம்ல. ஏன் கேட்கல அவங்க? கட்டுப்படுதல். இறைவன் விதித்தால் அதுக்கு அப்படியே கட்டுப்பட்டாங்க. இறைவன் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறானா, அதில் நன்மை இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதனாலதான் அங்க விட்டுட்டு போனாங்க. அங்க விட்டுட்டு போனதுனாலதான் அங்க மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இன்னைக்கு மக்கா ஜஸீரத்துல் அரபுன்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்திற்குமே முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு நாடாக சவுதி அரேபியா இன்னைக்கு திகழுதுன்னு சொன்னா, எந்த சமூகத்திலிருந்து, எந்த குடும்பத்திலிருந்து, எந்த நபி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் அது ஒரு பரக்கத்து புரிந்த ஒரு நகரமாக, ஒரு நாடாக இன்னைக்கு மக்கா திகழுதுன்னு சொன்னா, அதுக்கு அடித்தளம் அமைத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் அன்னைக்கு தன்னுடைய மனைவியும் மக்களையும் அந்த கைக்குழந்தையோட விட்டுட்டு போனது கட்டுப்படுதல். இங்க இதைத்தான் உதாரணம் கொடுக்குறான். நீங்க அப்படி இல்லப்பா, எப்படி கட்டுப்படணும்? எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனுக்கு எப்படி கட்டுப்பட்டாங்களோ, அது போன்ற ஒரு கட்டுப்பாடை நீங்க என்ன செய்யணும்? கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் நபி வரலாறு நீங்க எடுத்து எடுத்து ஒவ்வொரு ஹஜ்ஜி பெருநாள்லயும் நீங்க என்ன செய்யலாம்? இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நினைவு கூறுவாங்க. அந்த தியாகத்துக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் கட்டுப்படுதல். அது போன்ற ஒரு கட்டுப்படுதல் எனக்கு அல்லாஹ் விதிச்சிட்டானா? அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றானா? இதை செய். இதனால இப்படி நடக்குமா? அப்படி கட்டுப்படணும் அவ்வளவுதான். அதுல என்னுடைய என்ன செய்யக்கூடாது? எனக்கு அது தீங்கு இழைக்கிறதுனால அதை நான் மாறு செய்யறதோ, எனக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருந்தா மட்டும் நான் கட்டுப்படுறதோ அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம சமூகத்துல நிறைய இடத்துல ஒரு விஷயத்த நான் பார்க்கிறோம். சமூகத்துல வந்து இஸ்லாம் சார்ந்த ஒரு நமக்கு பிறப்பிக்கப்படும் பொழுது நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, எனக்கு அதுல நல்லது இருக்குதா? நல்லது இருந்தா நான் கட்டுப்படுறேன். எனக்கு அதுல தீங்கு இருந்தா நான் செய்ய மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன். இதான் நமக்கு இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மள பெரும்பாலும் இதுதான். ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. உண்மையான இறை விசுவாசிகள் யார் தெரியுமா? உண்மையான இறை விசுவாசிகள் யாருன்னு சொன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சச்சரவாக இருந்தாலும் சரி, தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரையும், அல்லாஹ்வுடைய தூதரையும் என்ன செய்யணும்? முன்னிலைப்படுத்த வேண்டும். அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ்வும் ரசூலும் என்ன தீர்ப்பளிக்கிறார்களோ, அப்படியே கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படுறவன் தான் உண்மையான முஸ்லிம்னா. அப்படி யாரு கட்டுப்படுறாங்க? அவங்க தான் உண்மையான முஸ்லிம். நீங்க நிறைய ஹதீசுகளை கேள்விப்பட்டிருக்கலாம்.
கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க எப்படி தெரியுமா? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். குர்ஆன், இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸ். இது அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுடைய மனைவி, மக்கள், குழந்தை, அதே நேரத்துல அந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரை விட நீங்கள் இறை தூதரை நேசிக்காத வரை உங்களில் யாரும் நேசிக்க முடியாது, உண்மையான இறை விசுவாசியாக முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தான் விரும்புகின்ற ஒன்றை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை யாரு உண்மையான இறை விசுவாசியாக முடியாது. இதெல்லாம் தாண்டி முதன்மையான விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லதோ கெட்டதோ அது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றாங்கல்ல, அந்த அல்லாஹ் ரசூலின் பக்கமே அதை நினைச்சணும், முன்னோக்கணும். அல்லாஹ் ரசூல் நமக்கு ஒரு விஷயத்துல தீர்ப்பளிக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரசூல் நமக்கு ஒரு விஷயத்துல தீர்ப்பளிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அப்படியே அதை கேட்டு நடக்கணும், அதை அப்படியே கட்டுப்படணும். அவன் தான் உண்மையான முஸ்லீம். நல்லா விளங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்மகிட்ட அதை பார்க்க முடியுதா? நம்ம லைஃப்ல அப்படியே உரசி பார்க்கணும். நம்ம உண்மையிலே இந்த அடிப்படையில கட்டுப்படுறோமா? இந்த அடிப்பை நம்ம கட்டுப்படுத்த வச்சிருக்கிறோமா? எனக்கு நல்ல விஷயமாக இருந்தால் மட்டும் அதுல கேட்டு நடக்கிறது, எனக்கு அதுல தீங்கு இருந்தா நம்ம நினைச்சிருது கட்டுப்படுறது இல்ல. எனக்கு நல்லது இருந்தா நம்ம நினைச்சு, எனக்கு கெட்டது இருந்தா அதுக்கு நினைச்சு மாறு செய்யறது. அப்படி அல்ல, அப்படி எடுக்க கூடாது. அப்படி இல்ல, உனக்கு நல்லது இருந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும் சரி, இறைவனுடைய விதியாது. இறைவன் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்களா, அதை அப்படியே கேட்டு கட்டுப்படணும். இந்த மாதிரியான அமைப்புல கட்டுப்படுதல் இருக்கணும். நீ களிமாவை சொல்றியா? களிமாவை சொன்ன இந்த அடிப்படையில கட்டுப்படணும். விளங்கிச்சா உங்களுக்கு? அப்ப கட்டுப்படுதல் என்பது இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு நல்லது இருந்தா கட்டுப்படுறது, கெட்டது இருந்தா கட்டுப்படாம இருக்கிறது, இது இருக்கவே கூடாது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற களிமாவை சொல்லுகிற மொழிகிற நேரத்தில் கட்டுப்படுறது ரொம்ப அவசியமான விஷயம். குர்ஆன்ல சொல்ற பாருங்க, 31வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம். வமன் யுஸ்லிம் வஜ்ஹு லில்லாஹ் வஜ்ஹு இலல்லாஹ் வஹுவ முஹ்ஸினுன் ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா வ இலல்லாஹி ஆகிபத்துல் உமூர். நன்மை செய்த நிலையில் தனது முகத்தை அல்லாவை நோக்கி திருப்புவர் பலமான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார், காரியங்களின் முடிவு அல்லாவிடம் உள்ளது. நீ உண்மையில ஒரு விஷயத்த, நீ உன்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் நீ திருப்புறன்னு சொன்னா, அல்லாஹ்வின் பக்கம் உன்னுடைய முகத்தை திருப்புறன்னா, உண்மையிலேயே நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ்வின் பக்கம் உன்னுடைய முகத்தை நீ திருப்பிட்ட அப்படின்னா உண்மையிலே அவர் பலமான ஒரு கை தணிச்சிருக்கிறாரு, பற்றி பிடித்திருக்கிறார். நல்லா விளங்கிக்கோங்க. அதுல இருந்து மாறக்கூடாது. உண்மையான கயிறு என்பது விளக்கம் கொடுக்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் கொடுக்குறாங்க. உண்மையான கயிறு என்பதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இப்னு அப்பாஸ் நினைச்ச விளக்கம் அளிக்கிறாங்க. அப்போ நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீ மொழிஞ்சிட்டியா, களிமாவை சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய செயல்களை அமைச்சுக்கணும், அப்படியே கட்டுப்படணும். விளங்கிச்சா? இல்ல எனக்கு இந்த லெக்கில இன்னைக்கு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டு, என்னன்னா இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறான், அதை துக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். இது நம்ம வாழ்க்கை நடக்குதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பரக்கத், அல்லாஹ் அருளி கொடுத்தா, அல்லாஹ் அள்ளி கொடுத்தா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் பண்றோம், சந்தோஷப்படுறோம், அல்லாஹ்வுக்கு மேலும் மேலும் நன்றி சொல்றோம், அதுக்கு புகழ வார்த்தையே எல்லாம் புகழுகிறோம். அதுவே ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு நடக்கட்டும் பாருங்களேன். வியாபாரத்துக்கு நஷ்டம் ஏற்படுது, அல்லது குடும்பத்துல ஒரு உயிர் நம்ம நினைச்சு உயிர்களின் மூலமாக ஒரு சோதனை ஏற்படுத்துறான், உடனே நம்ம அந்த லெக்கில பொறுமையாக இருக்கிறோமா? இல்ல மாஷா அல்லாஹ், யாருக்கெல்லாம் நாடி இருக்கிறானோ அந்த பொறுமையை அவர்களை தவிர மத்தெல்லாம் பாருங்களேன், அந்த நேரத்துல பொறுமை இழக்க மாட்டாங்க, பொறுமை இருக்க மாட்டாங்க. அங்க கட்டுப்படுதல் மாறுது. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு வந்தா தெரியுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்தா அதனோட வழி தெரியும் அப்படி. அங்க ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க? அப்ப சந்தோஷமாக இருந்தா அதை மட்டும் ஏற்றுக்கொள்ற, அப்ப துக்கமா இருந்தா அதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற. அப்ப அங்க அவங்க களிமாவை சரியான செய்யல, சொல்லல. அப்ப நான் மொழிகிறேன், களிமா சரியான நினைச்சிட மொழிகிறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருந்தாலும் கட்டுப்படணும், துக்கமா இருந்தாலும் கட்டுப்படணும். என் முகத்தனை உண்மையிலே அல்லாஹ்வின் பக்கம் நான் திருப்பிட்டேன்னு சொன்னா அதுல சந்தோஷம். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் கலந்த ஒரு வாழ்க்கை, ரெண்டுமே வச்சிருக்கான்ல, இன்ப துன்பம் ரெண்டையுமே அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், வைத்திருக்கிறான். கஷ்டம் கஷ்ட நஷ்ட, இன்பமும் துன்பமும் ரெண்டுமே சேர்ந்துதான் மனிதனுடைய வாழ்க்கையை இறைவன் அமைத்திருக்கிறான். அப்போ இது ரெண்டு விஷயத்துல நினைச்சு கட்டுப்பட்டு நடக்கணும். நல்லபடியா. அதனாலதான் குர்ஆன்ல பாருங்களேன், அல்லாஹ் தர்மத்தை பற்றி பேசும் பொழுதும் நல்ல காரியங்களை பற்றி பேசும் பொழுது எதை உயர்த்தி பேசுவானா, கஷ்டமான காலங்களை செய்யறான் பாருங்க, அதைத்தான் அல்லாஹ் உயர்த்தி பேசுவான். கஷ்டமான காலங்கள்ல செய்கிற அமலத்தை நினைச்சு உயர்த்தி பேசுவான். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் பாருங்க எப்படின்னா, அதாவது நபியுடைய கஷ்டமான காலங்களில் ஃபி ஸாஅத்தில் உஸ்ரா, கஷ்டமான காலத்தில் அல்லதீன இத்தபஉ ஃபி ஸாஅத்தில் உஸ்ரா, நபிய கஷ்டமான காலங்கள் பின்பற்றினார்களே
அந்த மக்களுடைய நன்மைக்கும் நபி வெற்றி கொண்ட பிறகு, மக்காவை வெற்றி கொண்ட பிறகு, அப்போது இவர் வழியெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே, அவர்களுடைய அமலும் ஒருபோது என்ன செய்யாதான், சமமாகாதான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இத. நபி கஷ்டமான காலங்கள்ல ஆரம்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணும்போது எப்படியான கட்டம்னா, ரசூலுல்லாஹ்க்கு பெரிய நெருக்கடி அதுல. அது என்ன ஒரு விஷயம்னா, உண்மையிலே ஒரு நபி தான், நபி இல்லையா? இவர் எப்படி வெற்றி கொள்வாரு? இப்படியான ஒரு கட்டம் அது. ஆனா அந்த நேரத்திலும் நபி அவர்களை ஈமான் கொண்டாங்க சில மக்கள். உதாரணத்துக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நான் போய் மக்களுக்கு சொன்னா யார் என்ன ஈமான் கொள்ளுவா அப்படின்னு கேட்கும் பொழுது கதீஜா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அன்பு கணவர் அப்படின்னா. நபியே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்கள் நபிதான் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் சித்தீக் போய் கேட்டாங்கல்ல, என்ன உன் நண்பர் வந்து புதுசா ஏதோ ஒண்ணு வகி வருதான், ஏதோ இறைவசனங்கள் அருளப்படுதான், என்னென்னமோ பேசுறாரு அப்படின்னு கேட்கும்போது என் நண்பர் அப்படியே சொன்னாரு, அவர் சொன்ன உண்மையா இருக்கும், நான் அவர் விசுவாசம் கொள்ளுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தம் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களெல்லாம் ஸெய்த் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களெல்லாம் ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம். இவங்களை தான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இத்தபஉம் ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, நபியை கஷ்டமான காலங்களில் நம்பிக்கை கொண்டார்களே, அவருடைய நன்மைக்கும் நபி வெற்றி கொண்ட பிறகு, இவர் நபி தான் அப்படின்னு உலகத்துக்கே தெரிஞ்ச பிறகு சில மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே, அவங்களும் ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய அமலும் சமமாகாதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, எப்படி தெரியுமா சொல்றாங்க, என்னுடைய தோழர்கள், என்னுடைய லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீங்க, என் தோழர்களை திட்டாதீங்க. என் தோழர்கள் ஒரு கை அளவுக்கு, நல்ல விளைக்கோங்க, ஒரு கை அளவுக்கு தர்மம் பண்றான் பாருங்க, 2 கையும் சேர்த்து ஒரு முத்து, ஒரு கை அளவுக்கு தர்மம் பண்றாங்க. அந்த தர்மத்திற்கு நீங்கள் உஹது மலை அளவுக்கு, உஹது மலை அளவுக்கு யாரும் தர்மம் பண்ண முடியாது. அதுவும் சொல்றாங்க, தகபன், தங்கத்தை, நல்ல விளைக்கோ, வெள்ளியோ தங்கத்தையோ நீங்கள் உஹது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் என் தோழர்கள் ஒரு கைப்பிடி கொடுத்த தர்மத்திற்கு என்ன செய்யாது, ஈடாக என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் அதை சொன்னாங்க? அந்த மாதிரியான கட்டங்களை ரசூலுல்லாஹ் நம்பினாங்க அவங்க. அந்த மாதிரியான கட்டங்களை ரசூலுல்லாஹ் விசுவாசிச்சாங்க. ரசூலுக்காக வேண்டிய உயிரையும் விட்டாங்க. அவங்க தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ இஸ்லாத்தை நீ குர்ஆன் எடுத்துக்கிட்டாலும் சரி, நபியுடைய நீங்க வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, கஷ்டமான காலங்கள்ல இந்த இஸ்லாத்தை யாரு கட்டுப்பட்டு பின்பற்றுகிறார்களோ அவருடைய நன்மைக்கு இவங்க இலகுவான முறையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுறாங்களே, அந்த நன்மை ஈடாக வீடாக இஸ்லாத்தை எப்படி உயர்த்தி பேசுது. நாம் படித்திருக்கிறோம். ஒரு 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 விருந்தாளி மக்காவுக்கு வருகிறார். அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீடுகளுக்கு எப்பவும் ஒரு விருந்தாளி வந்தா ரசூலை விருந்தளிப்பது வழக்கம். அப்ப ரசூலை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய வீட்டுல ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்க அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுல பார்த்தா என்ன இல்ல, எந்த வீட்லயும் உணவு இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில இருந்து என்ன செய்றாங்க, எல்லாத்துக்கும் மத்தியில இந்த விருந்தாளிக்கு யார் உணவளிக்கிறா அப்படி கேட்கும்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எந்திக்கிறாங்க, நான் அவர்களுக்கு உணவளிக்கிறேன் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் வீட்டுல உணவு இருக்கான்னு கேட்காம நினைச்சிட்டாரு, கை தூக்கிட்டாரு, நான் அவர்களுக்கு விருந்து உபசரிக்கிறேன்ட்டான். வீட்டுல போய் பார்த்தா குழந்தைக்கு மட்டும் தான் உணவு இருக்குது, அவங்களுக்கு கூட உணவு கிடையாது. யாருக்கு? அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு உணவு கிடையாது, கணவன் மனைவிக்கு உணவு கிடையாது. ஆனா குழந்தைக்கு மட்டும் தான் உணவு இருக்கு. மனைவி சொல்றாங்க, எங்க குழந்தைக்கு மட்டும் தான் உணவு இருக்குங்க, நீங்க வாட்டுல வாக்கு கொடுத்துட்டீங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, நான் வாக்கு கொடுத்து விட்டேன், விருந்தாளிகளுக்கு உபசரிக்கணும், நீ என்ன செய்யற, குழந்தைக்குள்ள உணவை விருந்தாளிக்கு வை. ஏன்னா அவங்க காலத்துல லைட் எல்லாம் கிடையாதுல்ல, அந்த விளக்கு தான் இருந்துச்சு. நீ விளக்கை ஏற்றுவதை போலோ அல்லது விளக்கை நகற்றுறதை ஏற்றுவது போல அதை அணைச்சிரு, சரி செய்யற மாதிரி நினைச்சு அதை அணைத்து விடு, அல்லது அவருக்கு பக்கத்துல விளக்கு வை, எனக்கு என்ன செஞ்சிரு, வெறும் ஒரு தட்டு வைங்கன்னா. ஏன்னா விருந்தாளிகளோடு வீட்டுக்காரர் சாப்பிடுவது என்பது அது இஸ்லாம் மரபு. அது விருந்தாளிகளோட வீட்டில் உள்ள நினைச்சு சாப்பிடுறது அது இஸ்லாமிய மரபு. அப்ப என்ன செய்யறாருன்னா, விருந்தாளி உட்கார வைக்கிறாங்க, அந்த குழந்தைக்குள்ள உணவு விருந்தாளியை கொடுக்குறாங்க. இவரு வந்து வெறும் தட்டுல நினைச்சாரு, அப்படி ஒரு ஒரு செய்கை செய்யறாரு, சாப்பிடுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறாரு. இது இரவு நடக்குது, இரவு நடந்த சம்பவம் இது. மறுநாள் காலையில ரசூலுல்லாஹை சந்திக்கிறாங்க. அபூ தல்ஹாவே, என்ன காரியம் செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. அபூ தல்ஹாவுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன நம்ம இதை பண்ணிட்டோமா? உங்களுடைய நீங்க நேற்று இரவு செய்த காரியத்தை பற்றி அல்லாஹ் நீங்க செய்த அந்த விஷயத்தை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான் அப்படின்னா. குர்ஆன் வசனம் அது, குர்ஆன் வசனம் இருது. அந்த வசனத்தை பாருங்களேன், அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது சொல்றான் பாருங்க, சூரத்துல் ஹஷ்ர்ங்கிற அத்தியாயத்தை அல்லாஹ் பேசுறான் அந்த வசனத்தை. ஆஜத்து மிம்மா ஊத்து யக்ஸரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அல்லாஹ் பேசுறான் அத. எப்படி? தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அவர்கள் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நல்லா பாருங்க, செல்வம் செழிப்போடு இருக்கிறாங்க, அதை கொடுத்ததை பற்றி அல்லாஹ் பேசல. இல்லாத நேரத்திலும் அவங்க செஞ்சாங்க பாருங்க, தங்களுக்கு இல்ல, தங்களுக்கு இல்லாத நேரத்திலும் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாருங்க, அதை அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆன்ல. அப்ப கஷ்டத்தோடு செய்யக்கூடிய அமல் எப்போதும் அல்லாஹ்விடத்துல ஒரு சிறப்பு மிக்க ஒரு அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய ஒரு அம்சம் நான் பாக்குறோம். அதான் விஷயம். நல்ல நிலையில இருக்கும்போது அல்லாஹ் கட்டுப்பட்டு நடப்பதல்ல, கஷ்டமான காலங்களிலும் என்ன செய்யணும், அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கணும்.
அத குர்ஆன் சொல்லுது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் லர்ரா வல் காலிமீனல் கைல வல் ஆஃபினா அனின் நாஸ். குர்ஆன்ல பேசுறோம். எப்படி? அவர்கள் இன்பமான நிலையிலும் சரி, துன்பமான நிலையிலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்வாங்க? தான தர்மங்கள் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி? தபூக்குடைய யுத்தம். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலாம். இதுக்கு ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இந்த கட்டுப்படுதல் விஷயத்துல நம்ம சமூகத்துல இன்னைக்கு என்ன இருக்குது? பலகீனம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க உண்மையில அல்லாஹ்வை அவங்க விசுவாசிக்கல. உண்மையாகவே அல்லாஹ்வை என்ன செய்யல? உளப்பூர்வமா என்ன செய்யல? அப்படியே ஒரு விஷயத்துல அவங்க அல்லாஹ்வை உணப்பூர்வமா ஏற்றிருந்தாலும் கூட கட்டுப்படுதல்னு பார்க்க முடியல. சில சந்தர்ப்பத்துல என்ன செஞ்சிடறான்? மனுஷன் அப்படியே என்ன செஞ்சிடறான்? வழிகெட்டு போயிடுறான். அவனுக்கு அல்லாஹ் வாரி கொடுத்தான்னா அதை கொண்டு என்ன திருப்தி அடைஞ்சுக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு ஏதாவது பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு சோதனையோ, குடும்பத்துல ஏதாவது ஒரு சோதனை விட்டா அப்படியே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிடறான். கட்டுப்படுதல் அங்க என்ன செய்ய முடியல. அதனால இது ரொம்ப இது கொஞ்சம் ஆழமா நான் இதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அது பெண்களாகி நீங்க எல்லாம் விளங்கிக்கோங்க. கட்டுப்படுதல் இன்னைக்கு பாருங்களேன். ஒரு விஷயம் கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்கலன்னா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இதுக்கு உதாரணம் சொல்றேன்னா, நம்ம கிளாஸ்ல கூட நான் கடந்த வாகனத்துல கூட நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணு இன்னொரு ஒரு முஸ்லிமான ஒரு ஒரு காஃபிரான ஒருவரோடு போய் திருமணம் செஞ்சுட்டு நம்ம நினைச்சோம். நான் ஒரு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஞாபகம் விட்டுறேன். ஏன்? எதனால? ஏன் மாறினாங்க? எதனால அந்த பெண்ணு மாறி போடுச்சுக்கா? இதான் காரணம். ஏன் அந்த கட்டுப்பாடுல அந்த புள்ளிட்டு இல்ல? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான், செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏன் அந்த கட்டுப்பாடு இல்ல நம்மட்ட? அதான் விஷயம் இங்க. கட்டுப்படுதல இல்ல. அதனால இன்னைக்கு மார்க்கத்தை விட்டு வெளியே எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை சரியாக புரிந்து கொள்ளல. அன்பானவர்களை புரிந்து கொள்ளணும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நல்ல நேரங்களில் சந்தோஷமா இருக்கிற பொழுது இறைவனுக்கு ஷுக்குர் பண்றது அல்ல. கஷ்டமான காலங்களில் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். இதான் விஷயம். இதுதான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில நான் படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. சும்மா கிடையாது. சந்தோஷமா இருக்கும்போது இப்ராஹிம் நபி என்ன சந்தோஷமா இருக்கும்போதா அல்லாஹ் வந்து இப்ராஹிமுடைய இப்ராஹிமுக்கு அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு வந்து அல்லாஹ் அறிவிச்சான் இல்லையா? உங்களுடைய மகன் நீங்க நினைச்சீங்க அறுத்து பலியிடுங்கன்னு சொல்லும் பொழுது இப்ராஹிம் என்ன பண்ணாங்க? தன் மகன்கிட்ட போய் சொன்னாங்க. அன்பு மகனை நான் என்ன செஞ்சேன்? உன்னை அறுப்பதை போல நினைச்சு நான் கனவு கண்டேன்னு சொல்லும் பொழுது அவன் மகன் சொன்ன வார்த்தை என்ன? அதெல்லாம் பெரிய வரலாறு. நிறைய விஷயங்கள் அதுல உள்ளடங்கி கிடக்கிறது. எப்படி? எந்த தந்தையா தன் மகன்கிட்ட சொல்லும் பொழுது எந்த மகன் அதை ஏற்றுக்கொள்வானா? இன்றைக்குள்ள மகன்கிட்ட போயிட்டு எப்பாங்க வா உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி நான் கனவு கண்டேன்னு சொல்லி தான் மகன்கிட்ட சொன்னா இன்னைக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இன்னைக்குள்ள பையன் எப்படி சொல்லுவாங்க? எம்மா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம், இவரை பைத்தியம் பிடிச்சு போச்சு நினைக்கிறேன், வந்து ஏதோ உளறிட்டு இருக்கான்னு இன்னைக்குள்ள வந்து சொல்லுவான். ஆனா அன்னைக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது இஸ்மாயில் என்ன சொன்னாங்க? அழகா சொன்னாங்க. ஏபத்தி என் தந்தையே, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கோ நீங்க செய்யுங்க. இஃபஅல் மா துஅமர் அப்படின்னா நீங்க செய்யுங்க. உங்களுக்கு ஏவப்பட்டது எந்த புள்ள சொல்லுவான்? இதை சொல்லுங்க அப்போ. ஆனால் அன்றைக்கு இஸ்மாயில் சொன்னாங்க அப்படித்தான். தந்தை ஒரு விஷயத்த சொல்றாரா, அதுக்காண்டி மார்க்கத்துக்கு இல்லாதெல்லாம் மார்க்கத்துல இல்லாத விஷயத்த செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. அது ஒரு விஷயம். அதுல ஒரு இது இருக்குது. மார்க்கத்துல இல்லாத விஷயத்தை கொண்டு பிள்ளைகளை கட்டுப்பட சொல்லக்கூடாது. மார்க்கத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை கொண்டு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கட்டுப்பட சொல்லணும். அப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப தந்தை சொல்லும் பொழுது மகன் மறுக்காம அதை ஏற்றுக்கொண்டார். அது அப்படியே அதை கட்டுப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் அவன் சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ் நாடினால் என்ன நீங்க என்ன செய்வீங்க? பொறுமையாளர்கள் ஒருவனை நீங்க நினைச்சு நீங்க பாப்பீங்க தந்தை அப்படின்னாங்க. எப்படிப்பட்ட விஷயம்? கழுத்துல கத்தி இருக்கிறது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. தன் அருமை மகன் தனக்கு பிறந்த முதல் குழந்தை எவ்வளவு ஆசையாக அந்த குழந்தையை வளர்த்திருப்பாங்க, பெற்றெடுத்திருப்பாங்க அந்த மனைவி அவங்க. ஆனால் அதை அறுத்து பலியிட வேண்டும்ங்கிற இறைவனுடைய கட்டளை கேட்ட உடனே இப்ராஹிம் நபி போய் செஞ்சாங்களா செய்யலையா? கட்டளை கட்டுப்படுதல் இப்படித்தான் இருக்கணும். அப்ப நமக்கு அதான் அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை நம்ம கட்டளை இட்டுட்டாங்களா அது அப்படியே கட்டுப்படணும். அதுல என்னுடைய சுய விஷயங்களோ அது எனக்கு நல்லது இருக்கிறது அதனால கட்டுப்படுவேன், எனது கெட்டது இருக்கு நான் நினைச்சு கட்டுப்பட மாட்டேன் அங்கிற சிந்தனை வரக்கூடாது. அவர்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு அப்போ இது 4வது அம்சம் கட்டுப்படுதல். இத நம்முடைய உளப்பூர்வமா நம்ம நினைச்சதை வெறுமனையாக அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல் சொல்வது மட்டும் கிடையாது, அதை கேட்டு கட்டுப்படணும். அன்றைக்கு சஹாபாக்கள் அப்படித்தான் கட்டுப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படியே செஞ்சாங்க. அஹ்ஸாபுடைய யுத்தம் இதுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்கு சொல்றேன்னா இது நமக்கு இருக்குங்கிறத உதாரணம் சொல்றேன். அஹ்ஸாபுடைய யுத்தம் ஒட்டுமொத்த அரபுகளுமே சேர்ந்து மதீனா நகரத்தை தாக்குவதற்காண்டி வந்திருக்கிறாங்க. ஆனா நம்மகிட்ட எண்ணிக்கையோ மிக குறைவு. என்ன செய்யறது? ஆனால் போர் செஞ்சு ஆகணும், யுத்தம் செஞ்சு ஆகணும். யுத்தம் செஞ்சாதான் மதீனா நகரத்துல முஸ்லிம்களை காப்பாற்ற முடியும். ஆனா போய் நின்னாங்களா? நிக்கலையா? ஒட்டுமொத்த அரபி தீபகற்பமும் முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்கள் அழிப்பதற்காண்டி வருகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வாக்கு அங்க நின்னாங்க, எதிரிகளை எதிர்த்தாங்க, அல்ல வெற்றியை கொடுத்தான். அந்த கட்டுப்படுதல்
இந்த மாதிரியான கட்டுப்படுது என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நான் களிமா முடிஞ்சிருக்கிறேன். லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற களிமாவை நான் உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்திருக்கிறேன்னு சொன்னா என் உடல் உறுப்புகளால் அதுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கணும். நீ கட்டுப்படலைன்னா நீ களிமா சரியான செய்யல, சொல்லல என்ற அர்த்தம். புரியுச்சு உங்களுக்கு? அப்ப 2 விஷயங்கள் இன்னைக்கு நான் பார்த்திருக்கிறோம். களிமானுடைய நிபந்தனைகள் 2 விஷயங்கள். ஒன்று என்னது? ஏற்றுக்கொள்ளுதல், அல் குபூல் ஏற்றுக்கொள்ளுதல், இன்னொன்னு வந்து இன்கியாத் கட்டுப்படுதல். இப்ப 4 விஷயம் பார்த்திருக்கிறோம். அது அரபியில சொல்லுங்க போற ஆளு. அல் இல்மு, யகீன், அல் குபூல், இன்கியாத். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அல் இல்மு, அல் யக்கீன், அல் குபூல், அல் இன்கியாத். 4 விஷயங்களை நான் படிச்சிருக்கிறோம். 4 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாதா. ஓகே. அப்போ இந்த அடிப்படையில நம்ம களிமா என்ன செய்யணும்? மொழியணும். இந்த அடிப்படையில நம்ம களிமா முடியலன்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த அடிப்படையில் நம்ம களிமா இது வரைக்கும் சொல்லியிருக்கிறோமா, இல்ல இந்த அடிப்படையில் நம்முடைய இந்த களிமா நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்களா? இல்ல உஸ்தாதா. யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. வெறுமனையாக நாம் ஒரு முஸ்லிமான தாய்க்கும் ஒரு முஸ்லிமான தந்தைக்கும் பிறந்ததுனால நம்ம என்ன செய்யறோம்? களிமாவை சொல்லியிருக்கிறோம். இஸ்லாத்துடைய அஸ்திவாரம் இதுதான், இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் அப்படிங்கிறத மட்டும் தான் படிச்சிருக்கிறோம், படித்திருக்குமே தவிர இதை இப்படித்தான் மொழிய வேண்டும், இதை இப்படித்தான் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டுங்கிற அடிப்படை மனசுல படிக்கல. இப்போ 4 விஷயங்கள், இது நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகுப்பு நடத்திட்டு இருக்கும். அதனாலதான் நான் என்ன செய்யறேன், இதை ஏன்னா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம என்னைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பேஸ்மெண்ட், வீட்டினுடைய எப்படி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போடுறோமோ அந்த மாதிரி இஸ்லாத்தோட அஸ்திவாரம் நமக்கு கரெக்டா அமையணும். இதை ஸ்ட்ராங்கா போடாம நம்ம மத்த நம்பிக்கை படிச்சு நினைச்சுக்கிறோம், நம்ம என்ன செய்ய முடியும்? இஸ்லாத்தை நிலைத்திருக்க முடியாது. அப்ப இதை ஸ்ட்ராங்கா நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். அப்போ இந்த 4 அம்சங்களோடு இன்றைய வகுப்பு பார்த்துக்க முடிஞ்சிச்சு. இந்த 4 அம்சத்தோடு நம்ம நினைச்சின களிமாவை மொழியணும். இந்த 4 அம்சம் அடிப்பு நம்ம நினைச்சின களிமா நினைச்சணும் பின்பற்றணுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? சரி. உஸ்தாதா, உஸ்தாத், ஆஹ் இது நீங்க ஒரு ஹதீஸ் சொன்னீங்கல்ல, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உஹது மலை அளவுக்கு, அது அகைன் சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் அபு சயீத் அல் குதுர் அலி எல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி, லா தசுபு அஸ்ஹாபி, என் தோழர்கள் திட்டாதீங்க, ஃபலவ் அன் ஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபா, என் தோழர் நீங்க ஏசாதீங்க, உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு தங்கம் இருந்து செலவழித்தாலும் அல்லது தர்மம் செய்தாலும் என் தோழர்களை ஏச வேண்டாலும் திட்டாதீர்கள். உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு தங்கம் இருந்தும் அதை செலவழித்தாலும் அல்லது தர்மம் செய்தாலும் என் தோழர்களின் மாபலக முத்த அஹதிஹிம் வல நசீஃபா, என் தோழர்களின் தர்மத்தின் அளவை கைப்பிடி அளவு கூட இருந்தாலும் சமமாக மாட்டீங்க. என் தோழர்களின் தர்மத்தின் அளவு கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் சமமாக மாட்டீங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? என் தோழர்கள் கைப்பிடி அளவுக்கு தரும் பண்றான் பாருங்க, தரும் பண்றாங்க இல்லையா, கைப்பிடி அளவுக்கு. உதாரணத்துக்கு 2 கை சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு ஒரு அரிசியோ அல்லது ஒரு கோதுமையோ என்ன செய்யறாங்க? தரும் பண்றாங்க. இவ்வளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு என்ன இருக்கு அதை கொடுக்குறாங்க. இந்த அளவு இருக்குல்ல, இந்த அளவுக்கு நீங்கள் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் என்ன செய்யாதான்? ஈடாகலாம். அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் அதை அவ்வளவு அழுத்தி சொன்னாங்க? அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. கஷ்டமான காலங்கள்ல தான் நபிக்கு நினைச்சிருக்கிறாங்க, உதவி செஞ்சிருக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. இது நம்மகிட்ட வராது பெரும்பாலான நேரங்கள்ல. இப்படித்தானே? வீட்டுல சாப்பாடு இருந்தாலுமே யாராவது கேட்டா, ஏமா என்கிட்ட எங்களுக்கே இல்லம்மா அப்படிதான் சொல்லக்கூடிய நம்ம தானே. நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இப்படிதான் சொல்றோமா இல்லை? நம்ம பெரும்பான்மையான மக்கள் தான் சொல்றோம், நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறோம்,
எங்களுக்கு இல்லைன்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமோட பண்பு இருந்து உன்ட்ட இல்லாட்டாலும் கூட என்ன செஞ்சிரு, கொடு. இருக்கு ஏதோ அதை எடுத்து கொடு, அவ்வளவு. இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப இதை விரும்புற அல்லாஹ். இதைத்தான் அன்றைக்கு நபித்தோழர்கள் செஞ்சாங்க. அதுதான் நான் பல உதாரணங்கள் சொன்னேன். நமக்கு நேரம் இல்லை, அதனால எனக்கு உதாரணம் நினைச்சு நான் சொல்லல. போதுமான உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். போதும். கட்டுப்படுதல் எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு சில உதாரணங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கு. அதன் முதன்மையான உதாரணம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். அவரை ஏன் அல்லாஹ் உற்ற தொடராக ஏற்றுக்கொண்டான்? இதான் கட்டுப்படுதல் என்பது இப்ராஹிம் நபி மூலமாக நாம் நினைச்சு பாடம் படிக்க போறோம். அது போல சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சஹாபாக்கள் எப்படி கட்டுப்பட்டு நடந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் எப்படி கட்டுப்பட்டு நடந்தாங்கிறத பார்க்கிறோம். இப்படி அந்த மாதிரியான கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சிடும் இருக்கணும்.